இந்த ஆட்டோல ஒரு முறை சார்ஜ் போட்டா 300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியுமாங்க? நம்ப முடியுதா உங்களால? நீங்க நம்பிதான் ஆகணும். ஒமேகா சிக்கி மொபைலிட்டி OSM ஆட்டோல தான் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணா 300 கிலோமீட்டர் நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஒமேகா ஸ்கில்ஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் OSM ஆட்டோமொபைல். 1971 இருந்து ஃபீல்டில் இருக்காங்க. 54 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, துபாய் போன்ற 11 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. இந்த பிராண்டோட பெரிய பிளஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் நமக்கே தெரியும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம லைஃபும் நமக்கு அதிகமா வரும். 4000 லைஃப் சைக்கிள் நமக்கு கொடுக்கும். பணத்தையும் நம்மளால மிச்சம் பண்ண முடியுங்க. OSM ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 45 ரூபாய் மட்டும் தான். 45 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். அதுவே ஒரு பெட்ரோல் ஆர் டீசல் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 லிட்டர் போட்டோம் அப்படின்னா 30 கிலோமீட்டர் தான் நம்மளால போக முடியும். ஸோ 300 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 10 லிட்டர் போடணும். லிட்டர் 100 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட 1000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். அதுவே எலக்ட்ரிக் ஆட்டோல நீங்க 300 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு வெறும் 75 ரூபாய்க்கு நீங்க சார்ஜ் போட்டாலே போதும். வீட்டு கரண்ட்ல சார்ஜ் பண்ணா வெறும் 75 ரூபாய் தான் ஆகும். சோ ஒரு தடவை நீங்க 300 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு 925 ரூபாய் காஸ்ட் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிடும். இவங்க கிட்ட சின்ன ஆட்டோ, ஷேர் ஆட்டோ மாதிரி பெரிய சைஸ் ஆட்டோ, கண்டெய்னரோட வர மாதிரி பெரிய சைஸ் ஆட்டோ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நான் சொல்றதை விடுங்க. OSMல ஆட்டோ வாங்கி பல மாசம் யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்களே கேளுங்க. ஆனா வண்டி வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சுண்ணே? வண்டி வாங்கி 8 மாதம் ஆச்சுண்ணே. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? இதுவரை 16,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 8 மாதம் 16,000 கிலோமீட்டரில் எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணியிருப்பீங்க? ஒரு 55,000 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன். டீசலை விட இதில் எவ்வளோ டீசல் செலவாகும்? டீசல்னால் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் ஓட்டலாம், அவ்வளோதான். ஒரு தடவை இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு அதில் 400 ரூபாய் டீசல் போடணும். ஸோ இதில் கம்மியாக தான் ஆகுது. இப்போ கரண்ட் பில் எவ்வளோ கூட வருது? கரண்ட் பில்லு மாதத்துக்கு 1,500 ரூபாய் கட்டுறோம். 1,500 ரூபா தான். ஸோ இப்போ மாதத்துக்கு 1,500 ரூபா ஆகுது. எலக்ட்ரிக்கு டீசல்லாம் எவ்வளோ ஆகும் மாதத்துக்கு? டீசலுக்கு மட்டும் ஒரு 15,000 ரூபா வந்துடும். டீசலுக்கு மட்டும். ஸோ எப்படியும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 13,500 ரூபா மிச்சம் ஆகுது இப்போ எலக்ட்ரிக்னால. சரிண்ணா, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக எதுவும் செலவு பண்ணிக்கலாம் இந்த 8 மாதத்தில்? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பற்றி சொல்லுங்களேன். ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஸோ பெருசாக எதுவும் மெயின்டெனன்ஸ்ன்ற ஒன்று இது வரைக்கும் கிடையாது. 8 மாதத்தில் எந்த ஸ்பேஸ் எதுவும் மாற்றல கிடையாது. கஸ்டமர் சொன்னதை கேட்டிங்களா? இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆட்டோவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க.